புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம், செய்தி சுருக்கம். ஆயுத ஆலையில் வெடி விபத்து, 8 பேர் பரிதாப மரணம். மகாராஷ்டிரா மாநிலம் பண்டராவில் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. ராணுவ அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வரும் இந்த ஆயுத தொழிற்சாலையில் ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். இன்று காலை ஆயுத தொழிற்சாலையில் இருந்த வெடிபொருட்கள் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. இதில் ஒரு கட்டடமே சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. கட்டடத்தின் உள்ளே இருந்த பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு சிதறின. தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை வெடிச்சத்தம் கேட்டதாக ஊர் மக்கள் கூறினர். உடனடியாக தீயணைப்பு வீரர்களும் பேரிடர் மீட்புப் படையினரும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணி துரிதப்படுத்தப்பட்டது. இந்த பயங்கர வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் இறந்தனர், 7 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலை வழியாக சென்ற நபர்கள் பலத்த வெடிசத்தம் கேட்டதும் வாகனங்களை அங்கேயே போட்டுவிட்டு பயத்தில் ஓடியதாக கூறினர். வெடி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. काम के लिए निकला था, काम के बाद में ये है जो अपना पेवटा मोड़ बोलते हैं वहाँ पे आया तो ये स्पॉट दिखाया मेरे को. स्पॉट देखते देखते वो ऊपर में जैसे पत्थरे उल्टे ना वैसे उल्टे दिखे मेरे को. तो एक जो यहाँ था पत्थरा बड़ा वाला वो यहाँ गिरा और जैसे ही वो गिरा मैं वहाँ से भाग गया, गाड़ी फेंक के पीछे चला गया. और मेरे साथ में 4 लड़की थी पीछे में, उन्होंने भी वो साइकिल छोड़ के भागने लगी और रोने लगी है. क्या नज़ारा था आप देख रहे थे? वो देख ही नहीं पाया मैं. जैसे वो आग निकलती है ना और उसके साथ में धुआं निकलता है, ऐसे दिखा मेरे को कि क्या बताने की ऐसी इच्छा नहीं हो रही मेरी. जोर से आवाज़ आई तो कान बंद कर दिए मैंने और पीछे भागा तो पलटा ही नहीं जल्दी. ये यहाँ कुछ बिल्डिंग थी कहा जा रहा है. हाँ, बिल्डिंग थी यहाँ पे, ये जो नज़दीक बोलते हैं बिल्डिंग थी बड़ी वाली, वो उड़ गई पूरी उड़ गई. पूरे चितड़े ऊपर तक गए थे. यहाँ जो कुछ दिख रहा है वो क्या है मटेरियल? मटेरियल वो अभी पता नहीं, पत्थरा है वो बोलते हैं, शीशा है. ஆட்சியை பிடிக்க துடிக்கிறார்கள். யாரை சொல்கிறார் ஸ்டாலின்? மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவில் சேரும் நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. அப்போது முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். திமுக நேற்று முளைத்த காளான் அல்ல, ஆட்சிக்கு வர வேண்டும், பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மக்களுக்காக பணியாற்ற, ஏழைகளுக்கு தொண்டாற்ற, பிற்படுத்தப்பட்டோருக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கட்சி துவங்கிய உடனே அடுத்து ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள், அடுத்த முதல்வர் என்று பிதற்றுகிறார்கள். அவர் யார், எந்த கட்சி தலைவர் என்று பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அதற்கு காரணம் அவர்களுக்கு எல்லாம் அடையாளம் காட்ட நான் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. அந்த கட்சியோட பெயரை சொல்லக்கூட விரும்பவில்லை. திமுக என்று சொன்னாலே சிலருக்கு கோபம் வருகிறது. ஆவேசம், கோபம் வரட்டும். மதத்தை மையமாக வைத்து கவர்னர் பேசுவதை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் கவர்னரை மாற்ற வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். அவர் இருப்பதால் தான் திமுக இன்னும் வளர்கிறது என ஸ்டாலின் கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அண்ணாமலை காட்டிய ஆதாரம், பரபரக்க வைத்த வீடியோ. முருகன் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் அங்கு ஆடு, கோழி பலியிடப் போவதாக சில முஸ்லிம் அமைப்புகள் வெளியிட்ட அறிவிப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியது. பதற்றத்துக்கு ஊடே ராமநாதபுரம் எம்பியும் தமிழக வக்ஃப் போர்டு தலைவருமான நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அசைவம் சாப்பிட்டதாக அடுத்த சர்ச்சை வெடித்தது. அவருக்கு இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி உள்ளிட்ட தலைவர்களும் நவாஸ்கனியை விளாசினர்.
அரசியலமைப்பு சட்டம் மீது பிரமாணம் செய்த எம்பியாக இருந்து கொண்டு மதசார்பின்மைக்கு எதிராக நடந்து கொண்ட நவாஸ்கனி உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தினார். இந்த நிலையில் அண்ணாமலைக்கு பதிலளித்த நவாஸ்கனி தான் அசைவம் சாப்பிட்டதை நிரூபித்தால் எம்பி பதவியை விட்டு விலகி விடுவதாகவும், இல்லை என்றால் அண்ணாமலை பதவி விலக வேண்டும் என்றும் கூறினார். 2026 தேர்தலுக்கு திமுக திட்டம், பகீர் கிளப்பும் அண்ணாமலை. முக்கிய தகவல் ரிலீஸ். கனிம கொள்ளை மூலம் பணத்தை திரட்டி 2026 தேர்தலில் வாரி இறைக்க திமுக திட்டமிட்டு இருப்பதாக அதிர்ச்சி தகவலை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். இது பற்றி அவரது அறிக்கை: திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுதும் கனிமங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாகிவிட்டது. திமுக ஆசியுடன் கரூர் கேங், புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்தான் தமிழகம் முழுதும் இருந்து கனிமங்களை கடத்தி கேரளாவுக்கு வெற்றி கொண்டிருக்கிறது. இவர்களின் நடவடிக்கையை பார்த்தால் மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் அழித்துவிட்டுதான் ஓய்வார்கள் என்று நினைக்கிறேன். கனிம வளங்களை பாதுகாக்க போராடி வரும் ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கனிம கொள்ளையர்களை எதிர்த்து புகார் கொடுத்த ஆர்வலர் ஜெகபர் அலியை அதே கனிம கொள்ளையர்கள் லாரி ஏற்றி கொலை செய்துள்ளனர். கனிம கொள்ளை பற்றி புகார் அளித்து வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்கே புகாரை கசியவிட்டு ஆர்வலர்களின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்டாட்சியை நடத்தி வருகிறது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு. ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் தமிழகத்தை சுரண்டுவதையே தொழிலாக வைத்திருக்கிறது திமுக. 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் திமுகவினர் செய்த நில அபகரிப்பால் புதிதாக ஒரு விசாரணை துறையை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போது தமிழகம் முழுதும் மலைகளை உடைத்து மணலை திருடி கனிமங்களை சுரண்டி எதிர்காலத்தில் பருவமழை வருவதையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு. 2026 தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை அறிந்து தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்திருக்கிறது. அதற்கு மக்களையும் கனிம கொள்ளையை எதிர்க்கும் ஆர்வலர்களையும் அச்சுறுத்தி கொலை செய்யும் கனிம கும்பலின் வசூலை நம்பிதான் இருக்கிறது. தங்கள் குடும்பத்துக்காக மக்களை துன்புறுத்தி கொள்ளையடித்த பல சர்வாதிகாரிகள் மக்கள் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் கடைசியில் காணாமல் போன பல வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். தமிழக மக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது டிசாஸ்டர் மாடல் திமுக ஆட்சியின் கனிம கொள்ளையர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருக்கும் திமுகவினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கனிம கொள்ளை மூலம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் அத்தனை சொத்துக்களும் சட்டப்படி மீட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மோடி அரசு பணிந்து விட்டதா? அரிட்டாப்பட்டி மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் கருத்துக்கு ராமஸ்ரீனிவாசன் பதிலடி. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்துக்கு மத்திய அரசு ஏலம் விட்டது. திட்டத்துக்கு எதிராக மதுரை மேலூர் சுற்றுவட்டார மக்கள் 60 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்திய நிலையில் அரிட்டாப்பட்டி சென்ற பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை விவசாயிகளுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா துணை நிற்கும் என்றார். அரிட்டாப்பட்டியை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு டில்லி சென்ற அண்ணாமலை எல் முருகன், ராமஸ்ரீனிவாசன் ஆகியோர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தனர். டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பு நடந்த ஒரே நாளில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் மேலூர் சுற்றுவட்டார மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டில்லி பயண நோக்கம் நல்லபடியாக முடிந்த நிலையில் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசனும் அரிட்டாப்பட்டி விவசாயிகளும் இன்று காலை விமானம் மூலம் மதுரைக்கு திரும்பினர். அவர்களுக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் அரிட்டாப்பட்டி மக்களும் ஏர்போர்ட்டிலேயே மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் மோடி அரசு பணிந்து திட்டத்தை ரத்து செய்துவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் கூறியது பற்றி கேட்டதற்கு ராமஸ்ரீனிவாசன் கூறியதாவது: இப்போ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, மக்கள்லாம் குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சியில் இருக்கும்போது இதை நான் பிஜேபி திமுகன்ற அரசியலாக நான் பார்க்க விரும்பல. இதை கட்சி அரசியலாக பார்க்க விரும்பல. ஏன்னா எங்கள் கூட வந்த ஊர் பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் எல்லா கட்சியும் இருக்கு. திமுக இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, பிஜேபி இருக்கு. அதனால இந்த இடத்துல நான் அதை ஒரு அரசியலாக்குறேன்னு சொன்னா அது பிஜேபி நடத்துகிற தனியாக இருக்கு பத்திரிகை சந்திப்பில் நான் அதை பேசுகிறேன். இன்னைக்கு அவங்களாம் பெரியவங்களாம் இருக்கிற இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல. இதை தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி ஆரம்பத்திலே இதை சொல்லியிருக்கலாம்ன்றதான் கிஷன் ரெட்டியோட கருத்து.
மாநில அரசு இருந்து எதிர்ப்பு இருக்கிறது என்றோ ஆட்சேபனை இருக்கிறது என்றோ அதற்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. உதாரணம் ஒன்று சொன்னாங்க. குஜராத்தில் இதே மாதிரி ஒரு சுரங்க அறிவிப்பு. அப்போ குஜராத் முதலமைச்சர் கிஷன் ரெட்டி அவரை தொடர்பு கொண்டு என்ன பேசினார்னா, நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு 3 மாதம் அவகாசம் கொடுங்க, எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், அவங்க முழுசாக ஒப்புதல் கொடுத்து இதுக்கு எதிர்ப்பு இல்லை ஆட்சேபனை இல்லை என்று தெரிந்தால் நாங்கள் திரும்ப வந்து அணுகிறோம், அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆர்டராக போடுங்க, அது வரைக்கும் இருக்கட்டும்னு கேட்டுட்டு திரும்ப அரசாங்கம், குஜராத் அரசாங்கம் அந்த பகுதி மக்கள்கிட்ட அவங்க கலந்துரையாடும் போது இது வேண்டான்ற கருத்து வந்தது. திரும்ப குஜராத் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை அணுகி வேண்டாம் மக்கள் நினைக்கிறதுனால அதை நிறுத்தி வச்சிடலாம், வேண்டாம், ஒருவேளை எதிர்காலத்தில் காலம் மாறும்போது பின்னால் பார்த்துக்கலாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த அணுகுமுறையில் இந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்றுதான் அவர் வருத்தமாக தெரிவித்தாரே தவிர அவருக்கு எந்த விதமான அரசியல் நோக்கத்துக்காக இல்லை. அதனால இதை தாண்டி இங்கே அரசியல் வேண்டான்றதான் என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து அரசியலை பார்க்கலன்னு சொல்கிறீங்க. இந்த கனிமொழிக்கு வந்து வெற்றியாக கொண்டாடுவது அரசியல். அதான் சார், அப்படி வரிக்கு வரி அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 1000 பேர் 1000 பேசியிருக்கலாம், 1000 பேர் வந்து அக்கறை காட்டியிருக்கலாம், சிலர் உண்மையான அக்கறை காட்டியிருக்கலாம், சிலர் அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும், அந்த ஊர் பகுதி விவசாயிகளுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், இதை நிகழ்த்தி காட்டியது, நடத்தி காட்டியது, அந்த மக்களை மகிழ்ச்சியில் வைத்தது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான், நரேந்திர மோடி தான் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். எதிர்கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணுறது என் வேலையில். மகிழ்ச்சி அடைகிறோம். என்றைக்குமே ஒரு அரசாங்கத்தோட வளர்ச்சி திட்டம் என்பது மக்கள் ஒத்துழைக்காம அது நடக்க முடியாது. மக்களுடைய ஒப்புதல் தான். டெவலப்மெண்ட் வித் ஹியூமன் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதனால மனிதர்களை ஒதுக்கி தள்ளிட்டு சீனாவில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. சீனாவில் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு மத்தியானம் வந்து அறிவிக்கை கொடுப்பாங்க, அந்த ஏரியாவில் காலி பண்ணுங்கன்னு, சாயங்காலத்துக்குள்ள காலி பண்ணி ஆகணும். நீதிமன்றத்துக்குலாம் இங்கே போக முடியாது. இங்கே இருக்கிற எம்பி அதெல்லாம் பற்றி என்ன சொல்லுவார்னு தெரியாது எனக்கு. நான் அதனால தான் உதாரணமாக அதை சொல்கிறேன். இங்கே அப்படி இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அதை எடுத்துடலான்றதான் அந்த அணுகுமுறை. அந்த அணுகுமுறையின்படி இந்த அரசாங்கம் செயல்படும். ஈவேரா பேசியதை சொல்லி ஓட்டு கேட்க தில் இருக்கா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈவேரா பேசியதை மக்களிடம் எடுத்து சொல்லி ஓட்டு கேட்க திமுகவுக்கு தைரியம் இருக்கா என சீமான் கேட்டார். நீங்க வரணும், பெரியாரை பற்றி பேசணும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும். பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தறிய சொன்னார், நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை வந்து அடிமை சின்னம், நீ புள்ள பார்க்குற எந்திரம் இல்லை, அதை அறுத்தெறியணும். நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார், அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், வந்து பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டு மிராண்டி மொழி, தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாஷை, இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க துணிவு மிக்க மக்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும். சீமான் பெரியாரை தீட்டிட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்கே வந்து சொல்லணும். பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்கே வந்து பேசணும். அங்கே பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு பிடிச்சிட்டு வேண்டும். ஒன்று துப்பு இல்லை. எதுக்கு உனக்கு பெரியார்? பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரியணையில இருக்கு? நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பேர இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவனாராயிரம் நினைக்கிறீங்க? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கீங்க. தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார். தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிர்னா, திராவிட வேற பக்கம் இருக்கார், தமிழர் வேற பக்கம் இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். தமிழை அழிய விடக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றார். இந்த மற்றவர்கள் யாரு? நாங்கள் தமிழர்கள். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் மொழி சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு
800 பேருக்கு மேல போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள். அவன் மொழி போற மறவரா இருக்கான். அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார்? அப்ப திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல, அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்காரு ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டன் ஒருத்தருக்கான் பாரதி அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்றதை நிறைவேற்றிட்டுன்னு என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க, அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டான். என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அதிகாரிகளை மாத்துங்க, நல்ல தருவை எடுத்து தர சொல்லுங்க. 16 லட்சம் கோடி ஈர்த்த மகாராஷ்டிரா, தமிழகத்துக்கு கிடைத்த முதலீடு முட்டை. தாவோஸ் மாநாட்டில் தமிழகத்துக்கு கிடைத்த தொழில் முதலீடு எத்தனை கோடி என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் 2025ஆம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாடு நடக்கிறது. வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழகம் என்ற முழக்கத்துடன் தமிழக குழு கலந்து கொண்டது. இன்று வரை தமிழகத்துக்கு எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. இது தமிழகத்துக்கு பெரும் தோல்வியாகும். உலக பொருளாதார மாநாட்டில் மகாராஷ்டிரா 3 நாட்களில் 15.70 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. தெலுங்கானா 1.79 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது. அமேசான் இணைய சேவைகள் நிறுவனம் மட்டுமே 60,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. உலக பொருளாதார மாநாடு நிறைவடைய உள்ள நிலையில் தமிழக குழுவினர் சுமார் 50 சந்திப்புகளை நடத்தியும் முதலீட்டுக்கான எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் பிற மாநிலங்கள் எங்களுக்கு போட்டி இல்லை, வெளிநாடுகள்தான் எங்களுக்கு போட்டி என்றெல்லாம் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வந்தது. ஆனால் எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்பதில் இருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீடுகளை ஈர்க்கும் திறன் தமிழகத்துக்கு குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழகம் இப்போது பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள 30 வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின் முதலீடுகள் குவிவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த அரசு முயன்று வருகிறது. கடந்த 3.5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதலான முதலீடுகள் வந்திருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக பலமுறை வலியுறுத்தியும் அதை செய்ய தமிழக அரசு மறுக்கிறது. கடந்த 2022இல் 4 நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் துபாய் சென்றபோது அங்குள்ள நிறுவனங்களிடம் 6,100 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அதன்பின் ஸ்பெயின் நாட்டில் இருந்து 3,440 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் அந்த நாடுகளில் இருந்து எந்த முதலீடுகளும் இதுவரை வரவில்லை. எனவே வீண் பேச்சுகளையும் வெட்டி விளம்பரங்களையும் செய்வதை விடுத்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி கூறியுள்ளார். தாவேக புதிய நிர்வாகிகளுக்கு விஜய் தந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். தாவேகாவில் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார். பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் விஜய் தலைமையில் கூட்டம் நடந்தது. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட மாநில நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கட்சியின் செயல்பாடு, மக்கள் என்ன பேசுகிறார்கள், கட்சியை வலுப்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விஜய் கேட்டறிந்துள்ளார். இதையடுத்து புதிய மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளை 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அரியலூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, கோவை, கடலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, சேலம் உட்பட 19 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர்.
ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், 2 துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் 10 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள விஜய், புதிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய நிர்வாகிகளுக்கு தாவிக தலைவர் விஜய் தலா ஒரு வெள்ளி நாணயத்தை நினைவு பரிசாக வழங்கியுள்ளார். நாணயத்தின் ஒரு பக்கத்தில் கட்சி பெயருடன் விஜய் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மறுபக்கம் கட்சி பெயர், கொடியில் உள்ள சின்னம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் எங்களை இன்னைக்கு மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. என்ன பொறுப்புன்றது அது வரைக்குமே எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல இதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்றது தெரியும். அவர் பார்த்ததும் ஏதோ பேசணும், ஏதோ சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சு வந்தோம். பேச முடியுமா, பார்க்க முடியுமா, இருந்து கூட்டத்தில் அவர் நம்மள அந்த அளவுக்கு எல்லாம் பாப்பாரா, பேசுவாரா அப்படின்னு ஒரு குழப்பத்துலதான் உட்காந்துருந்தோம். ஓவர் கூட்டமா இருந்துச்சு. நாங்க இங்க உள்ள வந்ததும் அவரு எல்லாரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள கூப்பிட்டு எங்க அவர் பார்த்ததுமே எங்களுக்கு பேச்சே வரலங்க சந்தோஷத்துல. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் அவர் பார்க்க முடியும், பேச முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. கிட்ட வந்ததும் அப்புறம் பேசணும். என்ன சொன்னாருன்னா, 2026 நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்டிருக்கு, உங்களுடைய முழு ஆதரவு கொடுக்கணும். நம்மளுடைய கட்சி எல்லாருக்கும் சமமானது ஒன்று. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே, அவங்க விருப்பப்பட்டு தான் இது செய்யறோம். யாரும் கட்டாயப்படுத்தியோ இல்ல மற்ற கட்சியை இழிவுபடுத்தியோ சொல்லியோ உயர்த்தியோ கிடையாது. உங்களுடைய விருப்பத்தோடு தான் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட ரசிகனா இருந்தேன், இப்ப உங்கள ஒருவரா வந்திருக்கேன், நானு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் எங்களை பேசுனது, எங்ககிட்ட அணுகுனது, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பூரிச்சு போயிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மகளிரா எங்களை யாரும் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அணுகுனது இல்ல, அப்ரோச் பண்ணது இல்ல. அவர் எங்ககிட்ட பேசினது, எங்களுடைய அண்ணன், தம்பி, அப்பா எப்படி பேசுவாங்களோ பழகுவாங்களோ. ஏன்னா இவ்வளவு பெரிய நடிகரா இருந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்து எங்களை அவர் அப்ரோச் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கவர்னர் தேநீர் விருந்து, விஜய்க்கும் அழைப்பு. குடியரசு தின விழா தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள கட்சிகளுக்கு கவர்னர் மாளிகை அழைப்பிதழ் அனுப்பி வருகிறது. தாவேக தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கவர்னர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் விஜய் பங்கேற்பாரா என்பது குறித்து விரைவில் தாவேக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ், VCK, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன.